வணக்கம் மக்களே. தினமும் தக்காளி பழம், அதாவது பழுத்த தக்காளி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ தக்காளி பல வகையை சேர்ந்ததா அல்லது காய்கறியா அப்படின்றதே ரொம்ப குழப்பமானதாக இருக்கும். தக்காளி ஒரு அத்தியாவசிய காய்கறியாக இருக்குங்க. தினசரி பல வழிகளில் நமது உணவில் தக்காளியை சேர்த்துக்கிறோம். நமது அன்றாட சமையலில் சில முக்கியமான காய்கறிகள் இருக்கும். அவை இல்லாமல் நம்மளுடைய சமையலானது முழுமை பெறவே பெறாது. அந்த வகையில் தக்காளியும் ஒன்றுங்க. அதனால தான் எவ்வளோ விலை உயர்ந்தாலும் மக்கள் தக்காளியை மட்டும் விடாமல் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா நிறையவே ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது. பழமாக இருக்கக்கூடிய தக்காளியில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. 100 கிராம் தக்காளியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதில் கார்போஹைட்ரேட் 2.7 கிராம், கொழுப்பு 0.5 கிராம், பொட்டாசியம் 204 மில்லிகிராம், வைட்டமின் சி 28 மில்லிகிராம், ஃபோலிக் அமிலம் 20 mg, பீட்டா கரோட்டின் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அப்புறம் வைட்டமின் எது மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழுத்த தக்காளியில் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. ஆனால் தக்காளி நம்மளுடைய அன்றாட உணவுப் பொருள் என்பதனால அதை பற்றி யாரும் அதிகமாக விவாதிக்கிறது கிடையாது. ஸோ அதோடைய நன்மைகளை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோஃபின் ஆனது புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுது. குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய், வயிறு புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான ஆபத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சமைத்த தக்காளியானது உடலில் லைகோஃபின் உற்பத்தியை அதிகரிக்குது. எனவே சமைத்த தக்காளியானது பச்சை தக்காளியை விடவும் அதிக பயனளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தக்காளியானது தினமும் நம்மளுடைய உடலுக்கு தேவையான அளவில் வைட்டமின் சியை கொடுக்குது. இயற்கையாகவே இது ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. இது உடலை ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடியேட்டர்கள் பிரச்சனைகளிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. மேலும் இது வைட்டமின் ஏ, இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நமது நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதில் பொட்டாசியம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் உடலில் இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்த இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்தம் உறைதலுக்கு உதவக்கூடிய வைட்டமின் கே ஆனது தக்காளியில் அதிகமாக இருக்குது. எனவே தக்காளி ஒரு மல்டி வைட்டமின் உணவு அப்படின்னே சொல்லலாம். சரும பராமரிப்புக்கு ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தக்காளி சருமத்திற்கு அவ்வளோ பயன்களை தருது அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளியை சாறாக மாற்றி நமது சருமத்தில் தடவினா அது நமக்கு பல நன்மைகளை அளிக்கும். சூரிய ஒளியால் சருமத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்து இது நம்மளை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும். மேலும் தினசரி இதை நம்ம சருமத்தில் தடவுவதன் மூலம் சருமத்தை நம்ம ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தக்காளியில் எண்ணற்ற வைட்டமின்கள் இருப்பதனால அவை நம்மளுடைய சருமத்தில் பல நன்மைகளை செய்து சருமத்தை எளிமையாக பாதுகாக்க நம்ம எளிமையான தக்காளியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதழில் பார்த்திங்கன்னா நிறைய ஆய்வுகளின்படி தக்காளி தினசரி உண்பதன் மூலம் டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க முடியும். மேலும் டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய சிக்கலான வீக்கம், திசு சேதம் போன்ற பிரச்சனைகளும் இது குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, புகைப்பிடிப்பதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். தக்காளியில் உண்பதனால பார்த்திங்கன்னா புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை விட முடியும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறுங்க. புகைப்பிடிப்பதனால் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்கவே தக்காளி உதவுது. ஸோ தக்காளியில் பார்த்திங்கன்னா குமரிக் அமிலம், குளோரோஜெனிக் அமிலம் ஆகியவை இருக்குது. இவை சிகரெட் புகையால் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உடலை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தக்காளியில் நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க முக்கிய பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ ஹீரோ, லைகோஃபின் இருக்குது. மேலும் தக்காளியில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி, வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ போன்ற பிற சத்துகளும் இதய ஆரோக்கியத்திற்கு வெகுவாக உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இதயம் உடலில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பாகம். லைகோஃபின் கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய பண்பு கொண்டது. இதன் நன்மைகள் குறித்து நிறைய விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், தக்காளியை உங்களுடைய சமையலில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி ஜூஸை பயன்படுத்துங்க. தக்காளி உங்களுடைய சருமத்திற்கு போடுறதுனால பளிச்சென்று சருமம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்களை சொல்கிறாங்க. அதனால் ஒன்று ஒன்றா நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். எனவே மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.